இன்னைக்கு எங்களுக்கு 10th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஒரு நிமிஷத்துல என்னோட வாழ்க்கை வரலாறு பார்க்கலாமா? விருப்பம் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு எங்கேஜிங்கா இருக்க மேக்கப் பண்ணிக்கிட்டே பேசுறேன். டீனேஜில் கல்யாணம் சரியா தப்பாலாம் தெரியாது, பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் பண்ணிக்கிட்டாச்சு. போன இடத்துல அந்த இடத்த புரிஞ்சுக்கிற பக்குவமும் இல்லை, புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை. ஒரு வருஷம் அப்படி இப்படின்னு மூச்சை பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்த 4 மாதத்தில் ப்ரெக்னென்ட். இதுக்கு சந்தோஷப்படணுமா, ஆச்சரியப்படணுமா, துக்கப்படணுமான்னு கூட தெரியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த ப்ரெக்னென்சியும் அவ்வளோ சிம்பிளாலாம் இல்லை. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ட்ராமாஸ் எல்லாம் அந்த ப்ரெக்னென்சி கொடுத்துச்சு. எல்லா ட்ராமாஸையும் கடந்து ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுத்தேன். அவன் பிறந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை மொத்தமாக மாறிடுச்சு. சந்தோஷம் மட்டுமே இருந்துச்சு. இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி சில பேரோட பேச்சை கேட்டு ஒரு பெரிய டிசிஷன் எடுத்து, அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அப்போ எனக்கு தெரியல, இப்போ அதை ஃபீல் பண்றேன். பெரிய தப்பு பண்ணியாச்சு, அதை சரிப்படுத்தணும்ல, அதுக்கான போராட்டத்தில் இறங்கிட்டோம். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்ளம்ஸ், பிரச்சனை, அழுக அப்படின்னு எல்லா ப்ராப்ளம்ஸையும் கடந்து ஒரு சுச்சுவேஷன்ல இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கு ரெடியான இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது செகண்ட் பேபி. இதையும் என்னால சந்தோஷமா ஏத்துக்கவே முடியல, என்னால வேண்டான்னு வெறுக்கவும் முடியல. ஆனா சந்தோஷமா அந்த குழந்தைய பெத்தெடுத்தேன். அது என்னோட பாப்பா. இதெல்லாம் பண்றதுக்குள்ளேயே 10 வருஷம் ஓடிடுச்சு. பட் ஒரு பாயிண்ட்ல இதெல்லாம் நடந்தது என்னோட நல்லதுக்கு தான் அப்படின்னு மனசு ஏத்துக்கிட்டாலும், பட் எனக்கும் அவருக்கும் இருந்த பாண்டிங் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆச்சு. எல்லாமே தப்பான முடிவுகள் எடுத்தாலும் அது எல்லாத்தையுமே சரிப்படுத்தினதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் என் கூட இருந்தாரு. அதுதான் என் ஹஸ்பண்ட். இவரை நான் சூஸ் பண்ணது தான் என் லைஃப்ல நான் எடுத்த ஒரே ஒரு உருப்படியான விஷயம். லவ் யூ அம்மு.